ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வெயிலில் காயாமல் வீட்லேயே, அதுவும் நம்ம கிச்சன்லேயே அரிசி வடாம் போடுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக நம்ம எக்ஸிபிஷனில் விற்கிற அப்பளம் மாதிரியே டேஸ்டியாக இருக்குமே. இதை நாம் ஈஸியாக ஃபேன் காற்றுலேயே காய வச்சு எடுத்துடலாம். இதுக்கு கூழ் காய்ச்சற சிரமம் கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புழுங்கல் அரிசி 1 கப்பு எடுத்துக்குங்க. இதை 2 தடவை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி ஊற வைங்க. இது ஒரு 4 மணி நேரம் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறினாதான் நாம் நைஸாக அரைக்க முடியும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இந்த அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க. நல்லா மைய அரைச்சா வடாம் கிறிஸ்பியாக இருக்குமே. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு தண்ணியை ஊற்றி கலந்துக்குங்க. இதில் கொஞ்சம் சீரகம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, ஒரு 4 மிளகாயை பொடி பண்ண பவுடரு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவு நல்லா திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் நீர்க்கவும் இருக்கக்கூடாது. ஒரு தோசை மாவு பதத்துக்கு தான் இருக்கணுமே. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ ஒரு துணி எடுத்து அதன் வாய்ப்பக்கம் ஒரு கயிறு போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். துணி ரொம்பவும் கீழே தொங்காமல் பார்த்துக்கணுமே. ஏன்னா இந்த தீயோட வேகத்தில் துணி தீயக்கூடாது தான். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கும் போது ஒரு கரண்டி மாவெடுத்து தோசை மாதிரி ஊற்றி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நான் குயிக்காக வேலை ஆகணுங்கிறதுக்காக 2 பாத்திரம் வச்சு வடாம் ஊற்றி எடுத்தனே. இப்போ பாருங்க, மூடியை திறந்து பார்த்தோம்னா ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து அழகாக எடுத்துட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்க வேண்டியதுதான். ஒரு கப்பு அரிசிக்கு 40 அப்பளம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். டென்ஷன் இல்லாமல் வெயில்லையும் காயாமல் ஈஸியாக நம்ம கிச்சன்லேயே இதை செஞ்சிடலாம். வெயிலில் நாம் ஒரு நாள் வச்சோம்னா போகிறோம், நல்லா காஞ்சிடும். இது 1 வருஷத்து வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எப்படி பொரிச்சு எடுக்கலான்னு பாருங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இதை ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வெயிலே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, மொறு அப்பளம் ரெடி. இந்த குக்கிங்கில் பிகினர்ஸாக உள்ளவங்க கூட இதை சுலபமாக செய்யலாமே. இனி நாம் கடையில் வாங்காமல்
வீட்லேயே இந்த அப்பளத்தை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.